श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தில சுபாஷித் நிதி அற்புதமான ஒரு சந்தோம். அதை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் நாம பார்த்தோம். மூணாவது ஸ்லோகத்துல ஒரு ஜனங்களுடைய ஒரு சுபாவத்தை சொல்லி சொல்ல அனிபுண பத்தி என்கிற பத்தி அப்படின்னால பசியத்து பரேஷ தோஷான்னு அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணான்னு அசதோபி தோஷமே விராட்டோடு பரேஷ தோஷான்னு பசியதி சதோபி நைவ குணான்னு அந்த இருக்கிறது கூட அவ தெரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லி பார்த்தோம். விபரீத விதம் ஸ்வஸ்மின்னே மகிமா மோகாஞ்சனஸ்தே ஏஷாதான். இது மோகத்தினுடைய ஒரு செயல், அறியாமையினுடைய ஒரு செயல், அஜ்ஞானத்தினுடைய ஒரு செயல். இதுவே விபரீதம், தன் விஷயத்துல இருக்கிற தோஷத்தை அவ தெரிஞ்சுக்கிறது இல்லை, இல்லாத குணத்தை இருக்கிறதாக ஏறிட்டுக்கிறா என்றதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு சொல்லி அதுக்கு பல அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம் பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில நமக்காகவே சொன்னதாக இருந்துட்டு பிரபிருதி ஸ்வம் புக்த்வா சத்யானுஷக்ததீச்சோரஹ பசுவృత్తి கணே தஸ்மின்னபி நாம யசோதயாவிருத்தம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல பிரம பரம்பரையை பத்தி சொல்லி சொன்ன பிரமிக்க அவனிடத்துல இன்னொருத்தரிடத்துல இல்லாத தோஷத்தை இருக்கிறதா பிரமிக்கிறது, இருக்கிற குணத்தை இல்லாததா பிரமிக்கிறது, தன்னிடத்துல வரைச்சே இல்லாத குணத்தை இருக்கிறதா பிரமிக்கிறது, இருக்கிற தோஷத்தை இல்லாததா பிரமிக்கிறது. இப்படி பிரமத்தை பத்தி சொல்லி சொன்ன இந்த பிரமத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க அவிவேகம், விவேகம் இல்லாமைதான் இதுக்கு காரணமாக இருந்துட்டு. இங்க அந்நதா பிரதிபத்தி, அத்த அப்பிரதிபத்தி. ஒண்ணுமே பொண்ணா தோணாது, அதாவது வேறையா தோன்றதுன்றது ஒண்ணு, இப்ப அது என்னதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்க. இந்த இடத்துல தர்ம தர்ம விவேகம், எது தர்மம் எது அதர்மம்ன்றது அதை தெரிஞ்சுக்காமல் விவேகம் இல்லாததுனால வரக்கூடிய சில காரியங்களை பத்தி சொல்ற எல்லாம் அந்த அவிவேகத்துல, அதாவது விவேகம் இல்லாத தன்மைன்னு வரைச்சு எது தர்மம் எது அதர்மம்ன்றது கூட தெரிஞ்சுக்காதது கூட அதுவும் ஒரு அவிவேக பிரயுக்தம். அறியாமையினால, விவேகம் இல்லாமையினாலதான் வருது. அதை பத்தி சொல்ற எத்திர பயப்பிரபிருதி ஸ்வம் புக்த்வா தஸ்ய அனுஷக்ததீஹி சோரஹ பசுவృత్తి கணே தஸ்மின் அபி நாம யசோதயா விருத்தம். பசுவృత్తి கணே தஸ்மின்னு சொல்லி பசுவృత్తి கணம்னு ஒரு கணத்தை சொல்லி சொல்ற போட்டு பசுன்றது எத சொல்றதுன்னா சதுஷ்பா பசவகான்னு சொல்லுது. 4 கால்களோட இருக்கிற ஜந்துக்கள்லாம் அத பசு சப்தத்தினால சொல்லி சொல்றோம். அங்க தியாக பசு நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லுவா. யாகம் பண்ணும், யாகத்தை எப்படி பண்றது, பசுமால பேத்தன்னு பசுவை கொண்டு யாகத்தை பண்ணணும்னு சொல்லிருக்கு. நம்ம பசு சப்தத்தினால நிர்திஷ்டம் என்ன சொல்லப்படும் பொருள் எது, மான் சொல்லலாம், குதிரை சொல்லலாம்,
பசுவை சொல்லலாம், நாம சொல்ற பசுவை சொல்லலாம். இப்படி மீதி பிராணிகள் கர்ப்பத்தை சொல்லலாம். எத்தனையோ பிராணிகள் 4 காலோட இருக்கிறதெல்லாம் சதுஷ்பா பசவகான்னு சொல்லிருக்கு அப்படின்னு. இப்ப சாகத்தை வபாயான இன்னும் சாக சப்தத்தினால அந்த வப்பைக்கு சொல்லச்சு சாகத்தினுடைய வப்பைன்னு சொல்லியிருக்கிறதுனால சாகம்னாக்க கோட்டு வெள்ளாடு. இப்ப இந்த பசு சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜந்து வெள்ளாடு. இதை கொண்டு யாகம் பண்ணணும்னு அர்த்தம் ஏற்படுத்து. இப்போ பசு விருத்தி பாஷத்துல கூட பல இடத்துல சொல்ற வெள்ளம் தேவானாம் பிரியா என்று சொல்றார். தேவானாம் பிரியான்னா தேவதைகளுக்கெல்லாம் பிரியமாக இருக்கக்கூடியது இந்த பசு. இந்த சதுஷ்பாத் பசு 4 கால்களோட இருக்கக்கூடிய பசு. தேவானாம் பிரியான்னு அதாவது மூர்க்கனா இருந்துட்டு எது சொன்னாலும் புரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கான அவள்லாம் தேவானாம் பிரியான்னு ஸ்ரீபாஷ்யத்துல பல இடத்துல அந்த இதர மதத்தை கண்டனம் பண்ற இடத்துல சொல்ற. இது என்னத்துக்காக பசு சொல்றேன்னு சொன்ன பசுபிருத்தி அப்படின்னு சொன்ன ஆகார நித்ரா பய மைசுனான்னு இந்த 4 பசிச்சா சாப்பிட்றதுன்றது, தூங்குறது, அதுக்கு பயம். பசுவெல்லாம் கூட பயப்படும் சில சமயங்கள்ல. இது பயப்படுறது, மைசுனம் இனப்பெருக்கம் பண்றது. சாமானிய மேதத்து இது பசு மனுஷன் எல்லாருக்கும் பொதுவா இருந்துருக்கு. வெறும் சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, மீதி பயப்படுறது, பயப்பட வேண்டிய வசூல வரைச்சே பயப்படுறதுன்றது இது சாமானிய மேதத்து. இது பசுக்கு மனுஷனுக்கு எல்லாருக்கும் பொதுப்படையான இருக்கு. ஆனா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படி என்னன்னா விவேகம். நல்லது கெட்டதுன்றத பகுத்தறிந்து தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி தர்மம் அதர்மம்ன்றத தெரிஞ்சுக்கிறது. இது பகுத்தறியறது இருக்க. இதுதான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியா இருக்கக்கூடிய விவேகம். அந்த விவேகம் இல்லாத போயிட்டோம்னாக்க பசுவுக்கும் இவனுக்கும் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. பசுவிருத்திகளே பசுவிருத்தையா. இந்த பசுவிருத்தின்றது வெறும் ஆகார நித்திரம் அப்புறமா இது மாத்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி செயல் மாத்திரம் இருக்கு. அவங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல இருக்கிறவாளுக்கு அப்படி அரணவசம் இருந்தா அப்படி அந்த கூட்டத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கஷ்டத்து யாரோ ஒருத்தன்னு வச்சுக்கணும். இந்த பசுவிருத்தி கணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் கஷ்டத்துன்னு யாரோ ஒருத்தன்னு சொல்றத காட்டிலும் இந்த விவேகம் இல்லாதவா இருக்கிறவா அத்தனை பேரையும் சொல்றது. இந்த கஷ்டத்துன்றதுனால இது உபலட்சணம். ஒத்தன்னு சொல்றது ஒத்தனை மாத்திரம் குறிக்கல. இது உபலட்சணமாக எல்லாம் விவேகம் இல்லாதவா அத்தனை பேரையும் சொல்றது. வயப்பிரபிருதி ஸ்வம் புக்த்வா அசத்யானு அனுஷக்த தீஹி சோரஹா. ஒரு ஆத்துல பயப்பிரபிருதி ஸ்வம் புக்த்வான்னு சொல்ற. ஒரு ஆத்துல போய் முதல்ல கேட்கறது என்ன கேட்கற, சாப்பிட்றியான்னு கேட்க போறா. சாப்பிட்றியான்னு கேட்டாக்க என்னது இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தா சாப்பிடல. சரி பாலானா சாப்பிட்டு போறியா என்று அடுத்தது நம்ம கேட்கிறோங்க. அப்புறம் கடைசி பட்சமா தீர்த்தமான சாப்பிட்டு போறியா. இது பால் சாப்பிட்றேன்னு சொன்னாக்க நான் மத்தியான வேளையில பால் சாப்பிட மாட்டேன். சாஸ்திரத்துல மத்தியான வேளையில பால் சாப்பிட்றது நிஷித்தமா சொல்லிருக்கு. ஆகையால நான் ராத்திரி வேளையில மாத்திரம் தான் நான் பால் சாப்பிட்றது. ஆகையால பால் வேண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. சரி தீர்த்தமான சாப்பிட்டு போறேன்னு நம்ம கேட்கிறோம். இது ஒரு உபச்சாரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது இந்த தீர்த்தம் பால்ல இருந்து ஆரம்பிச்சு பய பிரபிருத்தி ஸ்வம் புக்த்வா அதுல இருந்து ஆரம்பிச்சு அவாத்துல சாப்பிட்றது, அவாத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை அனுபவிக்கிறது, அவளுடைய சகாயத்தை பெறுவது, இப்படி பல விஷயங்கள். இப்படி இன்னும் கேட்டா சொன்ன தனத்தை கூட எடுத்துட்டு அவளுடைய வஸ்துவையே அனுபவிக்கிறது.
இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு பரகிரகத்துல இருந்தது இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு தத்தையும் அந்த இடத்துலயே அசத்தியானுஷக்த தீஹி சோரகா அவா விஷயத்திலேயே அசத்திய அனுஷிக்த தீஹி என்பதாக சொல்ற இல்லாத பொய்ய சொல்லி அவாத்துல கலகம் பண்ணி அவளுக்கே துரோகம் பண்ண நினைக்க அது அசத்தியானுஷக்த தீஹின்னு அர்த்தம். அதே மாதிரி சோரகா சோரோபி அவாத்த வஸ்துவையே திருடிக்கிறது. இப்படி திருடிண்டு ஒருத்தம் பண்ணான்னாக்க தஸ்மின்னாப்பி நாம யசோதயா விருத்தம் என்பதாக அடுத்தது சொல்ற. அந்த மாதிரி இருக்கிறவனிடத்துல அவன் புகழ பத்தி நினைப்பானா, தயைய பத்தி நினைப்பானா, அவன் ஒழுக்கத்தை பத்தி நினைப்பானா, எதை பத்தியும் நினைக்க மாட்டான். சொல்லச்சு கிருதக்னஸ்ய நாஸ்தி நிஷ்கிருதிஹி சொல்லி சொன்ன. சொர்ணத்தையும் சுராபானம் பண்ணா கூட அதுக்கு கூட ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கு, நிஷ்கிருதி இருக்கு. இது திருவள்ளுவர் சொல்ற மாதிரிதான். என்னன்றி கொன்றாக்கொன்னு செய் நன்றி கொன்றவருக்கு ஒரு காரியம் நமக்கு உபகாரம் பண்ணி அவனை அவளுக்கு அதை மறந்து அவளுக்கே அபகாரம் பண்ணான்னாக்க அவளுக்கு நிஷ்கிருத்திய பிராயஷ்சித்தமே எதுவுமே கிடையாது, சிக்ஷதான் பிராயஷ்சித்தம். இப்ப இவாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கா, அதாவது தர்ம விவேகம் இல்லாதவன். இப்ப எங்கேயோ யாரோ ஒருத்தர் விதேசத்துல இருக்கா, விதேசத்துல இருக்கச்சே நான் தர்மதான் இருக்கு, நான் வரப்போது நீங்க இருந்தா போறோம், நீங்க இங்க இந்த இடத்துலயே நீங்க இருங்கன்னு சொல்லி நம்மள சொல்லிட்டு போறா. அந்த இடத்துல நம்ம இருக்கோம், எல்லா சௌகரியத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம், அவளுக்காக பண்ணிட்ட சௌகரியம் எல்லா சௌகரியத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அவ ஒரு 6 மாசம் கழிச்சு வரேன்னு சொன்னவா ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் 6 மாசம் போச்சு, 1 வருஷம் கழிச்சு வரா. இப்ப இத்தனை சௌகரியத்தையும் இந்த இடத்துல அனுபவிச்ச பிற்பாடு இதை விட்டுட்டு போறதுக்கு நமக்கு மனசு இல்லாத போயிடும். இது நடக்கிற விஷயம்தான், இது ஒண்ணும் புதுசா நான் சொன்னது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த கிரகசுவாமி வரவனை இங்க வரவிடாத பண்றதுக்கு என்ன கலகம் உண்டோ அந்த கலகத்தை அவன் அப்படி இல்லையா, அப்படி அந்த வீட்டுல இருந்துட்டு அவாத்துல இருந்த வஸ்துக்கள் எல்லாம் கூட திருடிட்டு போயிட்டு போனாலும் போயிடுவான், இவனால ஒண்ணும் சொல்ல முடியாது. சோரோபி பவன். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. அப்படி நடந்துக்கிறவன் யாரு என்ன கேட்டா அவன் மனுஷனே இல்லையா, அவன் பசுவிருத்தி கணத்தை சேர்ந்தவன். கேவலம் மாடு மாதிரி நடந்துக்கிறவன், அந்த கும்பல்ல சேர்ந்தவன். வெறும் சாப்பிடுறது தூங்குறது இப்படி பயப்படுறது இந்த மாதிரி காரியத்தை மாத்திரம் பண்ணக்கூடிய பசுக்கும் மாட்டுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்லாதவன். இப்படி யாரு? இவன் தான் அனுப்புனன். இவன் என்னமோ நினைச்சுட்டு இருக்கலாம், இப்ப ஏதோ சாமர்த்தியமா பண்ணிடுறதா நினைச்சு கலகம் பண்ணி அவனை வர விட்டாத பண்ணிடுறதெல்லாம் பண்ணலாம். ஆனா பசு விருத்திகளும் லோகம் அவனை நிறுத்திக்கும். அப்ப நிந்திக்கும். இப்ப அதுக்கு அந்த பசுவிருத்தி கணத்துல இருக்கிறவன் லோகம் நிந்திக்க போறதுன்னு அவன் பயப்பட போறது இல்லை. அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். பசு அதாவது இந்த சதுஷ்பாத்தா இருக்கக்கூடியவைகள் சில காரியங்கள்லாம் பண்றது, அதே காரியத்தை மனுஷன் பண்ணமானாக்கா இது ரகசியத்துல பண்ண வேண்டிய செயல்கள், இது பரஸ்யமா பண்ண வேண்டிய செயல்கள்னு சில செயல்களை நம்ம பாகுபடுத்தி வச்சிருக்கோம். இப்ப அந்த ரகசியத்துல செய்ய வேண்டிய செயல்களை 10 பேர் நடுவுல அந்த வார்த்தைகளை பேசுறதோ அந்த செயல்களை செய்யறதோ பண்ணான்னாக்கா பசுக்கும் இவனுக்கும் வேறுபாடு இல்லை. அப்போ இந்த பசு இந்த ஜந்துக்கள் பிராணிகள் 10 பேர் நடுவுல ஒரு காரியத்தை பண்ணச்சே 10 பேர் நம்மளை பத்தி சிரிக்க போறாளே, நம்மளை பழிக்க போறாளே என்று எதனா பார்க்க போறதுன்னா பார்க்க போறது இல்லை. எப்படி இவன் ஒரு உபகாரம் அடைந்த வீட்டுக்கு கிருதக்னனாக
அதுக்கு துரோகம் பண்றவனா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு தஸ்மின் அப்படி நாம யசோதயா விருத்தம், அவனுக்கு யசத்தை பத்தி அவன் பார்க்க போறானா இல்ல தயைய பத்தி பார்க்க போறானா? அங்கேருந்து வரான், அவன் வீட்டுல நாம இத்தனை நாள் இருந்துட்டோம். அவன் வரச்சே சொல்றான், சுவாமி நேரு 1 வருஷமா இங்க இருந்துட்டு நான் அடுத்த மாசம் நான் வந்துட போறேன், அதுக்குள்ள நேருக்கு விவஸ்தை பண்ணிக்கோ, நான் வந்தா எனக்கு வேற இடம் கிடையாது, இங்கதான் தங்க போறேன் என்ன சொல்றான். காலி பண்ணாத இவன் உட்காந்து அவன் எங்க போ. அப்போ அவன் வந்தா என்ன பண்ணுவான்னு அவனிடத்துல போய் ஒரு தயைய நம்ம எதிர்பார்க்க முடியுமா? பசுபருத்தியில இருக்கிறவன் இடத்துல இருந்து ஒரு தயைய நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அவனிடத்துல இருந்து ஒரு விருத்தம், ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை தான் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. தஸ்மின் அபிநாம யசோ அபிநாம, அபிநாமன்னா அவன்கிட்ட போய் பார்க்கறது என்னன்னு, இது கர்ஹித அர்த்தம், அதாவது விபரீத அர்த்தத்துல சொல்றது, இது பழிக்கிற அர்த்தத்துல சொல்றது. அவனிடத்துல இருக்கக்கூடியது ஒரு புகழாது, அது புகழா, அது தயையா, அது விருத்தமா, அது செயலா என்று சொல்ற. எத்திர பயப்பிரபதி ஸ்வம் பக்த்வா அசத்யானுஷக்த தீஸ்வரஹா. இங்க அசத்யானுஷக்த தீஹின்னு பதம் பிரிக்கலாம், சத்யானுஷக்த தீஹின்னு பதம் பிரிக்கலாம். இந்த புக்துவான்றதுக்கு அப்புறமா ஒரு அகார பிரசேஷம் ஒரு எஸ் போட்டோம்னாக்க அந்த இடத்துல அசத்யானுஷக்த தீஹி அப்படின்னு அர்த்தமாயிடும். அந்த அர்த்தத்துல தான் இப்ப நான் சொல்றேன். எத்திர பயப்பிரபத்தி ஸ்வம் புக்துவா, யார் ஒருத்தம் வீட்டுல பால்ல இருந்து எல்லாத்தையும் அவனுடைய தனத்தையும் அவன் புக்துவா அது மொத்தத்தையும் அனுபவித்து விட்டுட்டு அசத்யானுஷக்த தீஹி சோரச்ச பவதி. அசத்யானுஷக்த தீஹி அப்படின்னா அசத்தியம்ன்றது அனர்த்தவதன், பொய் சொல்றது, பொய் சொல்றது. நான் என்ன பண்றது, இந்த உன்னைத்து நான் இதை பண்ணினான்னு இவன் அனுபவிச்சுட்டு அனுபவிக்கலன்னு சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது பொய். அசத்திய அனுஷக்த தீஹி, அந்த பொய் சொல்றதுல ஈடுபாடோட இருந்துக்கிறது. இல்ல அசத்தியானுஷக்தம்னு சொல்லச்சே அவத்துல ஒரு கலகத்தை உண்டு பண்றது, அவளுக்குள்ள ஒரு மித்திரபேதத்தை உண்டு பண்றது, அவளுக்குள்ள ஒரு கட்டத்தை ஏற்படுத்துறது, இது அசத்தியானுஷக்தத்துக்கு சொல்றது. சில வஸ்துக்களை அபகார திருடவும் திருடின்றது, அவனுடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவாக அவனுடைய அனுமதி இல்லாமல் உபயோகப்படுத்துறதுக்கு அதுதான் திருடுன்னு சொல்றது. இப்ப இது அசத்தியானுஷக்த தீஹி சோரஹா சோரஸ்ச பவதி தஸ்மின் அபி நாம யசோதயா விருத்தம், அவனிடத்துல போய் யசத்து புகழ் விருத்தம்னு ஒண்ணு சொல்றதா என்று ஒரு கேள்வி. அடுத்த விஷயம் அதுலயே சத்யானுஷக்த தீஹி சோரஹா என்று சொல்ற. இங்க எத்த பயப்பிரபதி ஸ்வம் புக்த்வா, அவனுடைய வஸ்துக்களையே சாப்பிட்டுட்டு அவனுடைய வஸ்துக்களையே உபயோகப்படுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் வஸ்துவை திருடிட்டு சத்யானுஷக்த தீஹி, சத்தியம்னாக்க சபதம் பண்றது. நான் உன் மேல சபதம் பண்றேன், பெருமாள் மேல சபதம் பண்றேன், நான் எதையும் எந்த தப்பும் பண்ணல, இவனே தான் மொத்த தப்பும் பண்ணிருப்பான். அப்படி தப்பையும் பண்ணிட்டு சபதம் பண்றதுக்கும் துணிஞ்சவனா இருந்துட்டான்னாக்க அவனிடத்துல போய் புகழை பத்தியோ தயையை பத்தியோ அல்லது ஒழுக்கத்தை பத்தியோ பேச முடியுமா அப்படின்னு சொல்லுது. ஒரு வஸ்துவை திருடிட்டு ஏண்டா இந்த இடத்துல இருந்தது, இந்த வஸ்து எங்கடா தட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்க போச்சோ தெரியாது, எங்கதான்டா இந்த பேனா வச்சிருந்தேன், இப்ப பார்த்தா காணமாடா, அப்படியே நான் வச்சிருந்தேன், நான் எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லையே. இது இது சத்தியம் பண்றது. சத்யானுஷக்த தீஹின்னாக்க அந்த திருடி விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றது இருக்க, இதை போய் சத்தியமா நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது எங்க போச்சுன்னு தெரியாது எனக்கு
இவன் சொல்றது இருக்க இது சத்தியான சக்தி. எங்க இதனால என்ன ஏற்படுறதுன்னா தர்மா தர்ம விவேகம் இல்லாததாக இருந்துருக்கான்னு அர்த்தம். சாதாரணமா சொல்லச்சு அன்னதாத்தா, பயத்ராத்தா வரிசையா சொல்லிட்டு வரேன், ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு வரேன். ஒருத்தன் ஒருவேளை சாதம் போட்டான்னா கூட ஆபத்து சாதம் போட்டான்னாக்க அவள்கிட்ட நம்ம எப்பவும் நன்றியோட இருக்கணும். பயத்ராத்தா நம்ம ஒரு ஆபத்துல இருக்கச்சே நம்மள ஒருத்தர் ரட்சணம் பண்ணான்னாக்கா அவ விஷயத்திலையும் நம்ம எப்பவுமே ரொம்ப நன்றியோட நம்ம இருக்கணும். அவளிடத்துல எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்றதையும் சொல்லியிருக்கு. ஏதேபியோ நாபகுர்வீத நாவமன்யேதே கதாச்சன ஏதே சர்வே வந்தனியாக பூஜ்யா பக்தியா ச சாதரம். ஏதே சர்வே இவர்கள் எல்லாரும் இந்த அன்னதாத்த ஆபத்துல உதவினவர்கள், வித்யை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், நல்லது கெட்டது நமக்கு உபதேசம் பண்ணினவர்கள், நம்மளை நல்வழிப்படுத்தினவர்கள், இப்படி சமயத்துல நமக்கு உதவினவர்கள், இவாளை எந்த ஒரு சமயத்திலையும் அவளை எப்பவுமே அவளை குறவா நினைக்க கூடாது. அவர்கள்லாம் வந்தனியாக அவள் எப்பவும் நமஸ்காரம் பண்ண தகுந்தவளாக இருந்திருக்காக. பக்தியா பூஜ்யாச்ச ரொம்ப ஆதரத்தோடையும் பக்தியோடையும் அவ பூஜிக்க தகுந்தவர்கள் என்று சொல்றார். ஒருத்தர் போய் எடுத்துக்கோ. இப்போ அன்னதாத்தா அப்படின்னு சொன்ன இதெல்லாம் அனுபவிச்சவளுக்கு தான் தெரியும். இந்த காலத்துல யாரும் பசங்க எல்லாம் ஏன் ஹாஸ்டல்ல வேணா விடுறாளே தவிர பந்துக்கள் எல்லாம் விடுறதில்ல. அந்த காலத்துலலாம் வாசிப்பு இவ ஒரு இடத்துல இருப்பா, படிப்பு வேற ஒரு இடத்துல இருந்துருக்கோம். அந்த படிக்கிறதுக்காக அவளுக்கு வேற இடத்துல அந்த பசங்களை விட்டு வைப்பா. நானே பல இடங்கள்ல இருந்தவன். அப்போ அந்த மாதிரி வரைச்சே நாம வாசிக்கிறதுக்காக அந்த காலத்துல எல்லாருமே நம்ம பசங்க அசலார் பசங்கன்னு நினைக்க மாட்டோம். எல்லா பசங்களையுமே நம்ம பசங்களாட்டுமே தான் பாவிப்பார். அதெல்லாம் ஒரு உதாரணமான குணம் அந்த காலத்துல இருந்தது. இப்பவும் இல்லைன்னு சொல்ல, இப்பவும் சில பேரிடத்துல இருக்கு. சில பேரிடத்துல இந்த எண்ணம் இருந்தாலும் முடியாது போயிடுறது. யாரையும் நான் குற்றமாகவோ தோஷமாக நான் சொல்லல. அப்ப வரைச்சே அந்த மாதிரி ஒரு ஆத்துல நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு அவளால நம்ம உபகாரம் அடைஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் ஒரு காலம் வருது, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில அவளுக்கு நாம என்ன சககாரம் பண்ணணுமோ அதை பண்ணலான்ற எண்ணம் எப்பவுமே நம்ம மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகப்படவே வேண்டாம். அப்படி அந்த எண்ணம் இல்லாத போயிட்டான்னாக்கா அவன் பசுவர்த்தி. அப்படி அன்னதாத்தாவா இருக்கிறவா ஏதே சர்வே வந்தனியாக பூஜ்யா பக்தியாச்ச சாதரம் இவர்கள் எல்லாம் கொண்டாட தகுந்தவர்கள். பூஜ்யத்தோ அவ சாதரம் வந்தனியாக ரொம்ப ஆதரத்தோட ஏதோ போனா போச்சு கடனேன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைச்சு பார்த்துப்பேன், பல சமயங்கள்ல நான் நினைச்சு பார்த்துப்பேன். நான் எங்க மாமா வாத்துல 2 வருஷம் இருந்தேன், எங்க பெரியமா வாத்துல 2 வருஷங்கள் இருந்தேன். அவள்லாம் பண்ணின உபகாரத்தினாலதான் என்னால அந்த காலேஜ் வாசிக்க முடிஞ்சது, ஸ்கூல் படிக்க முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் போய் அவ விஷயத்துல என்னன்னைக்குமே நான் கடமைப்பட்டவனாகதான் நான் என் மனசுல ஒரு பாவம் இருந்துட்டு இருக்கு. இந்த பாவம் இல்லாத போயிடுச்சோம்னாக்கா அவளுக்கே நான் துரோகம் பண்ணணும்னு நான் மனசால நினைச்சேன்னாக்கா, அவாத்து வஸ்துக்களையே நான் திருடிக்கணும்னு நான் நினைச்சேன்னாக்கா அப்போ நான் மனுஷன்லயே சேர்ந்தவன். அந்த பசுக்கும் எனக்கும் வேறுபாடே கிடையாது, பசுவிருத்திக்கும் எனக்கும் வேறுபாடே கிடையாது. இன்னும் கேட்டா அந்த பசு எல்லாம் கூட மாடெல்லாம் என்ன ஆகும்னா என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு ஆத்துல இருந்துட்டு இருக்குன்னாக்கா சாயங்காலம் காத்தால நிச்சயம் மாடு மேய்க்க போவான். அதுக்கு அந்த ஆத்துல இருந்து அனுப்பிப்பா.
சாயங்காலம் ஆச்சுன்னாக்கா தானா அந்த மாடு மேய்ஞ்ச பிற்பாடு மாடு தானா யாராமோ அவாத்துக்கு வந்து சேரும். ஒரு கால விசேஷத்துல இந்த மாட்டை நாம வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க. வித்துட்டோம்னா அந்த ஊர்லயே வேற ஒருத்தர் அந்த மாட்டை வாங்கியிருக்காருனாக்க அவ வீட்டுக்கு அது போகாது. இத்தனை நாளா யார் வீட்டுக்கு போயிருந்ததோ அங்கேயேதான் போகும் சாயங்காலம் அந்த மேலத்தை. அந்த மாடு கூட சில சமயத்துல கிருத்தஜத்தை இருக்கும். ஆனா அது கூட இல்லாதவனாக ஒருத்தன் இருந்திருக்காங்கனாக்க யார் இந்த அனுப்புண புத்தத்தை விவேகம் இல்லாதவன் தான் இப்படி ஆயிடுவான். ஏதேந்திரவன் ஞாபகவந்தி ஞாபமன்னியது. இவளை எப்பவுமே அவமானப்படுத்தக்கூடாது, இவளுக்கு எப்பவும் அபகாரம் பண்ணக்கூடாது. இப்படி இது எல்லாத்தையும் சொல்ற. ஆகையால இவ விஷயத்துல போய் பார்த்தோம்னாக்க அவளிடத்துல என்ன புகழை பத்தி நினைக்க போறாளா, இல்ல தயையை பத்தி நினைக்க போறாளா? புகழ்ன்றது என்ன, தனக்கு புகழ் வரணும்னு இல்ல, அபகீர்த்தி. ஐயோ இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துட போறதுன்னு நினைக்க போறாளாவா? இல்ல தயை, அவளிடத்துல போய் தயையை தான் எதிர்பார்க்க முடியுமா, இல்ல ஒழுக்கத்தை தான் எதிர்பார்க்க முடியுமா? இதுல ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானத்தை ஒரு கதை சொல்லிருக்கு. ஒரு ஆத்துல ஒரு திருடன் வந்துட்டான். அந்த திருடன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு எல்லா அந்த இடத்துல ஒரு கிரகத்துல ராத்திரியில அந்த திருடன் நுழைஞ்சிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டானா, ஆத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டானா. அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ இருக்கா, பெண்மணி இருக்கா, அவள் தனியா இருக்கா. அவளால ஒன்னும் பண்ண முடியல. அவன் எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு இருக்கான், ஒவ்வொருத்தையா மூட்டை கட்டின்னு இருக்கான். அப்போ அவ ஒண்ணு பண்ணானா, அவன் ரொம்ப ஆயாசமா இருந்தான். வந்ததை பார்த்த உடனே, சரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு களைச்சி வந்திருக்க, பால் சுட சுட இருக்கு, ஒரு டம்ளர் பாலை சாப்பிட்டு நீ என்ன வேணா எடுத்துன்னு போப்பா, நான் என்ன பண்ண போறேன், நீ வந்தவனுக்கு நான் உபச்சாரம் பண்ணணும் நானே சொல்லிட்டு ஒரு டம்ளர் பாலை கொடுக்குறேன். இந்த பாலை சாப்பிட்டானா. பாலை சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு விவேகம் வந்துடும். விவேகம் வந்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு நல்ல பெண்மணி இருக்கிற ஆத்துல போய் நான் திருடணும்னு நினைச்சவன் என்ன சொல்லிட்டு அந்த வஸ்துவ மொத்தத்தையும் அங்கேயே வச்சுட்டு அவளை விழுந்து தேய்ச்சிட்டு பட்டு போயிட்டான். இப்படி ஒரு கதை விருத்தாந்தம் சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த திருடனா இருக்கச்சே கூட சில சமயம் இந்த பால் சாட்டான்னா, இந்த பால் சாட்ட மாத்திரத்தினாலேயே அவ வீட்டுக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனுஷாளுக்கு வரணும். இந்த எண்ணம் வராத போயிட்டோம்னாக்க அவ மனுஷாலையே சேர்த்துக்கல. அபிநாம அஸ்திக்கும் யசாஸ்து தயா இதெல்லாம் எப்பவுமே உண்ட வீட்டுக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அததான் இந்த இடத்தையும் மறுபடியும் சொல்லி சொல்ற. இங்க ரெண்டு அர்த்தம் சொல்லி முதல்ல விஷயத்து ரெண்டு அர்த்தம். அசத்தியானுஷக்தீஸ்டோரா சத்தியானுஷக்தீஸ்டோரான்னு ரெண்டு அர்த்தத்தை வச்சுட்டு இப்போ நாம ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லிருக்கோம். அசத்தியானுஷக்தீஸ்டோரான்னு சொல்லச்சே இந்த சாப்பிட்ட உண்ட வீட்டுக்கு உபகாரம் அடைந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் பண்ணவே, அதாவது துரோகம் பண்ணணும், கலகம் பண்றது, அந்த இடத்துல பொய் சொல்றது, இதெல்லாம் பண்றது இருக்கு. இது அசத்தியானுஷக்தீஸ்வரகான்னு சொல்றது. சத்தியானுஷக்தீஸ்வரகா அப்படின்னு சொல்லச்சு சத்தியம்ன்றது சபதம் பண்றது. தப்பு காரியத்தை பண்ணிட்டு நாம் பண்ணலன்னு சொல்லி சொல்றது இருக்கு. இதுவும் சத்தியானுஷக்திக்கு சத்தியம் பண்றதுக்கு போய் ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும், நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டாக்கா. இப்ப இது சத்தியம்னு சொன்னாக்கா இது எல்லாரும் பயப்படுவாளோ இல்லையோ. அது சட்டன்னு சத்தியம் பண்றதுக்கு யாரும், அதாவது சத்தியம்னு சொன்னாச்சே துணிய மாட்டார் சத்தியம் பண்றதுல. ஆகையால இப்படி ரெண்டு விதமான அர்த்தம் இருக்க முடிஞ்சது. மூணாவது அர்த்தம் சொல்றேன் நானு. இன்னொரு விஷயம் என்னன்னா, यत्र पयःप्रभृति स्वं भुक्त्वा सत्यानुसृक्तधीश्चोरः पशुवृत्तिगणे तस्मिन्नपि नाम यशोदया वृत्तम्.
சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எத்திர பயப்பிரபிருதி ஸ்வம் புக்த்வா, இவனுக்கு எல்லாம் இருக்கும். இவனுக்கு தானே தனக்கு வேண்டிய ஆகாரங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை வாங்கிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கும், அதுக்கு உண்டான ஐஸ்வர்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லா வஸ்துக்களும் இவனுக்கே இருந்துட்டு இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துட்டே கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய ஸ்வம், தன்னுடையதான பயப்பிரபிருதி, அந்த பயத்திருந்தது தீர்த்தம் பால் இதுல இருந்து எல்லாமே சர்வமப்பி புக்வா, இப்ப எல்லாத்தையும் வேற ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் இவனே இவன் குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு சக்தியோட இருந்துட்டு இருக்கிறவன். அப்படி இருந்தும் கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தனக்கு தேவையாக இருக்கக்கூடிய வஸ்திரங்களோ அன்னங்களோ ஆகாரம், அதாவது ஆகாரமோ வஸ்திரங்களோ என்னென்ன போடுவோம் எல்லாமே இருந்துட்டு கூட அசத்தியானுஷக்த தீகி சோரஷ்ட பவதி, அவன் அசத்தியானுஷக்த தீயாகவும் சோரஷ்ட பவதின்னு சொல்லி சொல்ற. அவன் போய் என்ன சொல்லுவான், அசத்தியானுஷக்த தீகி, பொய் சொல்லி. ரேஷன் கார்டு இருக்கு இல்லையோ, ரேஷன் கார்டுல உன்னுடைய வருஷாந்திர இன்கம் வருமானம் எவ்வளவுன்னு கேட்பான். இது 10,000மோ 5,000மோ அதுக்குள்ள இந்த வருமானம் வருஷாந்திர வருமானம் போட்டோம்னாக்க அப்ப அவனுக்கு அரிசி கொடுப்பான், இன்னும் என்னென்னமோ அந்த ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் அவனுக்கு வரும். இப்ப இவனுக்கு 60,000 70,000 பென்ஷனே வரலாம், இல்ல 50,000 60,000 சம்பாதிப்போம். ஆனா இவன் சம்பாதிக்கிறதுன்றதுக்கு ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது. அவன் பாட்டுக்கு எதுவும் வியாபாரம் பண்ணியோ வேற விதமாவோ சம்பாதிக்கணும். அப்போ அவன் என்ன சொல்றது, அந்த ரேஷன் கார்டுல கட்ட ஜீவனம், அந்த காலத்துல கட்ட ஜீவனம்னு போடுவான். கட்ட ஜீவனம்னா ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ அன்னைக்கு உழைச்சி ஏதோ பண்ணி என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத ஜீவிச்சுட்டு இருக்கான்னு அது கட்ட ஜீவனம்னு போட்டாக்க அப்ப ரேஷன்ல நிறைய ரூபாய் வரும். அதுக்கு என்ன உண்டோ இலவசம் ஏதோ என்ன ஏதோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுன்றது வருது. அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் போய் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அடுத்த வரைக்கும் சாப்பிட்டக்கே ஒண்ணும் இல்லைன்னு இவன் போய் சொல்லுவான். இவனுக்கு ஒன்றும் குறவே இருக்காது. அவன் கொடுக்குறான், அது கொடுக்குற ரூபாய் மேலதான் வாங்கிப்போமே. இப்படி ஒரு புத்தி யாரானா சத்தியாராதனை பண்ணான்னாக்க ஏதோ ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வரவாளுக்கு அவளுக்கு தான் சத்தியாராதனை, அவளுக்கு சாமான் வாங்கி ஏன் எனக்கு கொடுக்கல, நானும் தான் அங்க வந்து சாப்பிட்டு போறேன்னு போவாங்க. இவனுக்கு எல்லாம் இருந்தா கூட அசத்தியானுசக்தி வீணாக ஒரு பொய்ய சொல்றது, வீணாக எல்லாம் இவனுக்கு இருந்தால் கூட எதனா ஒரு வஸ்துவை திருடிட்டு வருது, அதை திருடிட்டு வந்து அது நமக்கு வருது. அப்படி ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கான்னு பார்த்தது. அசத்தியானுசக்தி எத்த பிரபிருதி ஸ்வம், எனக்கு வேண்டியது எல்லாம் இருக்கு. இந்த கேட்டகரியில நிறைய பேர் வருவான். பெருமாள் சங்கல்பத்துல பெருமாள் நம்ம எல்லாரையும் நிறைய பேரை நல்ல நிலையில தான் வச்சிருக்கேன். அது ஒன்றும் சொல்லல. யாரும் வந்து அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கஷ்டப்படுறவளா எனக்கு தெரியல. ஏன்னா கிராமத்துல போய் பார்த்தோம்னா கூட அங்க கூட நெக்ஸ்ட் கூலி வேலை பண்றவங்க கூட அவன் 100 900 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிக்கிறான்னா அவன் 100 ரூபாய்க்கு மேல சாப்பிட போறது இல்லை, 800 ரூபாய் அவன் விஷயம் தான் இருக்கும். அது அபவியம் பண்ணான்னா அதுக்கு நாம பொறுத்து இல்லை. அப்போ எல்லாருக்கும் பெருமாள் ஏதோ சங்கல்பிக்க கூட எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியல இப்படி சொல்லி ஒரு காலத்துல இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு போய் சொல்லுவா. இது அதாவது ரிக்டானா இருக்கவனுக்கு உபகாரம் பண்றதுக்கோசரம் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும், அதுக்கு போய் சொல்லி ஸ்காலர்ஷிப்பும் வாங்குறது, ரேஷன் கார்டுல போய் சொல்லி வாங்குறது, யாரன்னா இதெல்லாம் தானம் பண்ணான்னாக்கா அவள்கிட்ட போய் சொல்லி தானத்தை வாங்குறது. இப்படி பண்ணான்னா அது பசுபத்த தீகி தான். அந்த மாடு என்ன சுவாமி கிரகசுவாமி நன்னா அவனுக்கு வேண்டிய அந்த மாட்டுக்கு உண்டான ஆகாரம் மொத்தத்தையும் அந்த கிரகசுவாமி போடுறான், அதுக்கு வெக்கல் போடுறான், அதுக்கு புண்ணாக்கு வைக்கிறான், எல்லாம் தீர்த்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் அதுக்கு எல்லாம் பண்றான். என்ன பண்ணா கூட யார் ஏன்னா பக்கத்து வீட்டுல வயல்ல நெல் இருந்துனாக்கா அது போய் மேய போடுது, மாடு போயிட்டு தான் இருக்குது.
அந்த மாதிரிதான் இவனும் பண்றான். மாட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கிராமத்துல இருந்தாலும் தெரியும், வயல்வெளியில அதுக்கு கிட்ட மாட்டை கட்டி இருப்பான். அந்த ஒரு முளகுச்சின்னு ஒரு கட்சி அடிச்சிருப்பான். இவன் சரியா அந்த பச்சை பசைன்னு புல்லு வளர்ந்துருக்கும், அதாவது பயிர் இருக்கும். இந்த மாட்டினுடைய புத்தி இதுக்கு எந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கோ அந்த சர்க்கிளுக்குள்ள இருந்து அந்த மாடு மேய்ஞ்சிட்டு போகலாம். அது அந்த பச்சை பசைகள்னு இருக்கிற அந்த அதுலதான் கண்ணு போகும். இங்கேயே கீழே பூமியில இருக்கிற ஒரு இது இருக்க புல்லு அந்த மேய தோணாது. சில திருட்டு குட்டா இருக்கக்கூடிய மாடுகள்லாம் அதுக்கு வீட்டுல வரைச்சே நிறைய வெக்கல் போடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனாலும் அது என்ன பண்ணுவோம், இந்த கயிறை அறுத்துட்டு போய் வயல்ல மேய்ச்சிட்டு போய் எத்தனையோ இடத்துல நம்ம பாக்குறோம், கிராமத்துல தான் பாக்குறோம். அந்த மாதிரிதான் இங்க இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவான், அது பசுவுக்கு, அது பசுக்காத்தான் தர்மம், அதுதான் அது பண்றது. அந்த மாதிரி விவேகம் இல்லாதவன் தனக்கு சர்ப்பமும் இருந்தா கூட அவன் போய் இன்னொரு அன்பை போய் பிச்சை எடுக்க, அங்க போய் பொய் சொல்லணும், தனக்கு ஒண்ணும் இல்லை நீதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றான். இந்த மாதிரி ஒரு பண்ணை மொத்தம் பண்ணானாக்க பசு விருத்தி அவன் கட்டாயம் அடுத்தது என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு அபயசத்து வரும். என்ன வரும், எல்லாம் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான், இவன் போய் இன்னத்துக்கு அப்படின்னு வருவோம். எனக்கு காஞ்சிபுரத்துல போன புதுசுல ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை நான் மனசுல நினைச்சுக்கிறேன். நானு இப்ப சொல்றேன். நானு அப்பதான் காஞ்சிபுரம் போயிருக்கேன். நானு திருப்பதியில இருந்து காஞ்சி எனக்கு 26-27 இருக்கும். எல்லாருடைய திருஷ்டியிலையும் நான் பேங்க்ல வேலை செய்யறேன், இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறேன், நல்ல ஸ்திதியில இருந்துருக்கேன்ற ஒரு திருஷ்டி. அங்க யாரோ என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிளாஸ்ல உபநயனம் நடந்தது. அந்த உபநயனம் நடக்குச்சு. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ண, நாளைக்கு உதவி சாந்தி, நாளைக்கு உபநயனம், நீ அவசியம் வரணும் என்ன கூட்டே. நம்மளவர் தான் அவாத்துக்கு நான் போயிருக்கேன். உதவி சாந்திக்கு எல்லாரும் வேதபாராயணக்காரன் மொத்த பேரும் வந்திருக்கேன். நான் அந்த உதவி சாந்திக்கு வந்த உடனே மொத்த பேரும் என்ன ஏற இறங்க பார்த்தேன். என்னத்துக்குடா இங்க வந்திருக்கான்? அப்பெல்லாம் உதவி சாந்திக்கு 15 ரூபாய் 20 ரூபாய் தான் கொடுப்பா. மிஞ்சி போனா 50 ரூபாய் கொடுத்தா பெரிய உதவி சாந்தி. எல்லாரும் இன்னும் ஏற இறங்க பார்த்தேன். இவனுக்கு என்னமோ பெருமாள் நிறைய சம்பாத்தியம் கொடுத்துட்டு இருக்கு, அவா திருஷ்டியில. அப்படி இருக்கச்சே இந்த உதவி சாந்திக்கும் இந்த ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ எத்திர பயம் பிரபதித்துவம் புக்வா சத்யானுரக்தீச்சோரஹ. இப்ப இதையும் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறானே. தஸ்மின்னபி நாம யசோதயா விருத்தம். இவனிடத்துல யசஸ் என்ன இருக்கு, தயை என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உபநயனம் பண்ண அந்த குழந்தையினுடைய தாத்தா என்னுடைய இங்கிலீஷ் வாத்தியார்ன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் எப்படி பாவிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த சந்தர்ப்பத்துல வரைச்சே ஏன்னா யாரோ உத்தரவு சாந்திக்கு கூப்பிடச்சே நான் சொன்னேன், நீங்க பரிமிதமா உதவி சாந்திக்கு கூப்பிடுறதா இருந்தாக்க அத்தியனம் பண்ணுவா யார் இருக்காளோ அவளை கூப்பிட்டு என்ன கூப்பிடாது. பெருமாள் ஏதோ வேற விதத்துல எனக்கு பெருமாள் கற்பிக்கிறேன். நானும் வரணும்னு நான் வரதுனால நீங்க ஒரு அத்தியனம் பண்றவாளை குறைக்கிறதா இருந்தாக்க, உதவி சாந்திக்கு வர்றதை குறைக்கிறதா இருந்தா நான் உதவி சாந்திக்கு வரேன். இல்ல நீ வரணும், எனக்கு ஆசையா இருக்கு, நீ வரணும்னு எனக்கு அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இருந்தா நான் வரேன். என்னால ஒருத்தருடைய ஒரு பழப்பு குறைக்கணும்னா எனக்கு வாங்க. இப்ப நான் கணக்கு சமுச்சித விற்த்தியில இருந்துட்டு இந்த விற்த்திக்கு நான் இன்னும் இப்ப நான் போகலைன்னா ஒரு அத்தியனம் பண்ணுவா, அவளுக்கு அது ஒரு வாய்ப்பு ஏற்படும். அவளுடைய வாய்ப்பை கெடுத்துட்டு நான் பண்ணனாக்க அப்ப நான் தயே இல்லாதவன் தான். நான் புகழை பத்தி
எவ்வளவு பழி வந்தாலும் அந்த பழியை பத்தி விசாரப்படாதவன் தான். நான் ஒழுக்கம் இல்லாதவனாக தான் கருதப்பட்டேன். இதுதானே லோகத்துல. இதே விஷயத்துல நான் பல இடங்கள்ல நான் சொல்லிட்டேன். நான் உத்தியோகத்துல இருந்த வரைக்கும் பெருமாள் எனக்கு ஏதோ ஒரு பிரகாரமா சங்கல்பிக்கிறேன். இது தவிர உங்கள வரைச்சு ஒரு லிமிடேஷன் இல்லாத எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பிராமணன் வந்தாலும், எத்தனை பிரம்மவித்தர்கள் வந்தாலும் அவளை நம்ம சத்காரம் பண்ணணும்ன்ற ஒரு பாவம் இருந்து கூட்டாக்க நான் வரேன். அந்த 5 பேர்ல ஒருத்தனா நான் வரதா இருந்தாக்கா நான் இப்படி சொல்றது. இது எனக்கே ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது, ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்ணுவோம்னா இது தப்பு தானேன்னா. ஆனா அன்னைக்குள்ளனாக விவேகம் இல்லாதவனாக இருக்கிறவனுக்கு கண்டிப்பா இந்த எண்ணம் வராது. அவனை போய் பழியை பத்தி அவனிடத்துல பேச முடியுமா, இல்ல தயையை பத்தி பேச முடியுமா, அல்ல ஒழுக்கத்தை பத்தி தான் பேச முடியுமா? இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிற. எத்திர பயப்பிரபிருதி ஸ்வம் புக்வா சத்யானுஷக்ததீஷ்சோரஹ பசுவிருத்தி கணே தஸ்மின் அபிநாம யசோதயா விருத்தம். இந்த ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள், முதல் விஷயம், ஒரு டம்ளர் தீர்த்தம் சாட்டமானா கூட அந்த ஆத்துக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாது. அவளையோ அவளை சேர்ந்தவாளுக்கோ துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு வஸ்துவை நம்ம எடுத்துட்டா கூட பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய் சொல்றதுன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், இதுக்காக அந்த பொய்க்காக பயம் இல்லாத சத்தியம் பண்றதுன்றது இருக்க, அது பெரிய பெரிய தப்பு. மூணாவது விஷயம், நமக்கு பெருமாள் சங்கல்பிச்சுட்டு நம்மளால சஸ்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருந்துருக்கச்சே, இதரனுக்கு வர இதரனுக்கு, அதாவது இந்த சஸ்டைன் பண்ண முடியாத நிலையில இருக்கிறவாளுக்கு அவளுக்கு குந்தகம் விளைவிச்சுட்டு நாம போய் அந்த பள்ளத்துக்கு ஆசைப்படுறதுன்றது இருக்க, அது பெருசு. நம்மளால இன்னொருத்தருடைய பழைப்பு கெட்டு போகக்கூடாது. பொய் சொல்லி நமக்கு பெருமாள் சங்கல்பிச்சு நாம நல்லபடியா இருந்துட்டு இருக்கச்சே, பொய் சொல்லி இன்னொருத்தருண்ட போய் பிச்சை எடுக்கிறது, வாங்கிக்கிறதுன்றது இருக்க, அதை காட்டிலும் தப்பாது திருடுறதுக்கு சமாளம். இது பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் விவேக்கியா இருக்கிறவாளுக்கு ஏற்படும்னு பெருமாள் நமக்கு அந்த புத்திய கொடுக்கணும், கொடுத்துருக்கு, இன்னும் கொடுக்கணும். இது போறாது, இன்னும் இந்த விவேகம் நிறைய நமக்கு ஏற்படும்படியாக பண்ணணும். ஆகையால அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்று பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். யத்ர பயப்பிரபிருதி ஸ்வம் புக்வா சத்யானுஷக்ததீஷ்சோரஹ பசுவிருத்தி கணே தஸ்மின்னபி நாம யசோதயா விருத்தம். கவிதாஹ்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.